ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி கோச்சிங் சேனல். நம்ம இன்றைக்கி குரூப் 1 மெயின்ஸில் இருக்க ஒரு யூனிட்டான இந்தியன் பாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டிக்காக நம்ம 35 டேஸ் பிளான் போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதில் என்னென்ன சப் டாபிக்ஸ் வருது அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனை எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை எப்படி மேக் பண்ணாங்க, சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன, நமக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன, டிபிஎஸ்பினா என்ன, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஷெடியூல்ஸ் இருக்குது, என்னென்ன ஷெடியூல்ஸ் இருக்குது அப்படின்ற சப்டாபிக்ஸ் தான் இந்த டாபிக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். நம்ம இன்றைக்கி அதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்ப்போம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இந்தியாவுக்கு 1600 அப்போ வந்தாங்க. ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. 1765 திவானி ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. திவானி ரைட்ஸ்னால் என்னென்னா ரெவன்யூ அண்டு சிவில் ரைட்ஸ் வாங்குறது தான் திவானி ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 1858 பிரிட்டிஷே டைரெக்டாக ஆட்சி பண்ணாங்க. ஏன் அப்படின்னா 1857 சிப்பாய் மியூட்டினி நடந்திருக்கும். அதுக்கடுத்து தான் இவங்க டைரெக்டாக ஆட்சி பண்ணாங்க. 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் இவங்க ரூல் பண்ணாங்க. அதுக்கடுத்து எம்என் ராய் கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணார் 1934. அதுக்கேற்ப 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணாங்க. 1950 ஜான்வரி 26 அப்போ நடைமுறைக்கு வந்துச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இந்தியாவை 2 விதமாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் கம்பெனி ரூல், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. செகண்ட் ஒன் த க்ரௌன் ரூல். இந்த கம்பெனி ரூல்குள் கீழே என்னென்ன ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, இந்த க்ரௌன் ரூல் கீழே என்னென்ன ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பெனி ரூல் பார்க்கலாம். 1773 to 1858 கிட்டத்தட்ட 85 இயர்ஸ் ஆட்சி பண்ணாங்க. இவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஆக்ட் என்னென்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இந்த ஆக்டோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா கவர்னர் ஆஃப் பெங்கால்னு இருந்ததை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா லார்டு வாரன் ஹேஸ்டிங். இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக 4 மெம்பர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பாம்பேயும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் சபார்டினேட் பிரசிடென்சியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கல்கத்தாவில் சுப்ரீம் கோர்ட்டை 1774 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 ஜட்ஜஸும் இருந்தாங்க. இவங்க லஞ்சத்தை ஒழிச்சாங்க, ப்ராஹிபிட்டட் பிரைப்ஸு. ரெவன்யூ, சிவில், மிலிட்ரி அஃபேர்ஸ்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றத ஒன்று அப்பாயிண்ட் பண்ணாங்க. செகண்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. முன்னாடி கொண்டு வந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இருக்க டெஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் சீர்திருத்தம் பண்ணி ஆக்ட் ஆஃப் 1781, அதாவது ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொன்னாங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா கமர்ஷியல் அண்டு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்கிறதுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்கிறதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. முன்னாடி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் ரெவன்யூ, சிவில், மிலிட்ரி பவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஆக்டு ஃபங்க்ஷன்ஸை பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்த ஆக்ட் சிக்னிஃபிகண்ட்னும் அதுக்கான 2 ரீசன்ஸையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், இந்தியாவில் சில பகுதிகள் பிரிட்டிஷ் ஆக்கிரமிச்சதாக இருந்தது, அதை பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னும். செகண்ட் ஒன், இந்தியா ஃபுல்லாக பிரிட்டிஷ் கண்ட்ரோல்கிட்ட போயிடுச்சு, அதை சுப்ரீம் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ்னும் சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இந்த ஆக்டோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு இருந்ததை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றிட்டாங்க. இது மூலியமாக பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் இவங்களுக்கான கொடுத்த பவர் எல்லாத்தையும் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அதாவது ஒருத்தர்கிட்டயே போய் சேர்ந்தனால டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன்ஸ் சொல்கிறாங்க இந்த ஆக்டை. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்னா லார்டு வில்லியம் பென்டிங். இந்த மாதிரி பவர்ஸ் ஒரே இடத்துல போனனால பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் பவர் எல்லாத்தையும் டிப்ரைவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸ் ஆக்ட் மூலிமா கொண்டு வந்த லாஸ் எல்லாத்தையும் ரெகுலேஷன்ஸ்னும், இந்த ஆக்ட் மூலிமா கொண்டு வர லாஸ் எல்லாத்தையும் ஆக்ட்ஸ்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கமர்ஷியல் பாடி, அதாவது வணிகம் பண்ணுறதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாறிடுச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு ஓப்பன் காம்படிஷன் வச்சாங்க. பட் ஆனால் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதை நெகேட் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் ஒன், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. போன ஆக்டில் நம்ம பார்த்துருப்போம்
கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்ன்றதை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிட்டாங்க. இப்போ இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை. இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கு கீழே 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இதில் 4 மெம்பர்ஸை லோக்கல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த லோக்கல் கவர்மெண்ட் யார் யாருன்னா மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. சிவில் சர்வன்ட்ஸ்க்கு ஓப்பன் காம்படிஷன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த கமிட்டி மேக்லே கமிட்டி 1854 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பிரிட்டிஷ் இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் எப்போ நினச்சாலும் இந்த கான்ஸ்டியூஷனை டெர்மினேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு க்ரௌன் ரூல் 1858 to 1947 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க. இவங்க கொண்டு வந்த ஃபஸ்ட்டு ஆக்ட் என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858. இதுக்கு முன்னாடி 1857 ரிவால்ட் நடந்திருக்கும். அந்த ரிவால்ட்டை சிப்பாய் மியூட்டினி அப்படின்னும் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னும் சொன்னாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்றத வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாருன்னா லார்டு கேனிங். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு நியூ ஆஃபீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்களுக்கு கீழே 15 மெம்பர் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஃபுல்லாமே இங்கிலாந்து தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861, 1892 அண்ட் 1909. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆக்ட் ஆஃப் 1861. அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 3 இந்தியன்ஸை வைஸ்ராய் நாமினேட் பண்ணார். அது யார் யாருன்னா ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சார் திங்கர் ராவ். இந்த ஆக்ட் மூலயமா பாம்பே பவர், மெட்ராஸ் பவர் எல்லாமே ரீஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்ற சொல்கிறாங்க. பெங்கால், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ், பஞ்சாப் இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு நியூ கவுன்சில், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. வைஸ்ராயோட பவரை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி அவருக்கு போர்ட்ஃபோலியோ பவர், அதாவது ஜாப் அலோகேட் பண்ணுறது, இஷ்யூ ஃபைனல் ஆர்டர் அவர் சொல்கிறது தான் இறுதி முடிவு, இஷ்யூ ஆர்டினன்ஸ் அதாவது அவசரகால சட்டத்தை கொண்டு வர்றது, அதோட வேலிடிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 மந்த்து. செகண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆக்ட் ஆஃப் 1892. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருந்தது. என்னென்ன பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணுறது, எக்ஸிக்யூட்டிவோட கொஷின் கேட்குறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருந்தனால மெம்பர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த மெம்பர்ஸை யார் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரலில் வைஸ்ராயும், ப்ராவின்ஷியலில் கவர்னரும் நாமினேட் பண்ணுவாங்க. யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி அப்படின்னா சென்ட்ரலில் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்டு பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படியும், ப்ராவின்ஷியலில் டிஸ்ட்ரிக்ட் போர்டு, முனிசிபாலிட்டி, யூனிவர்சிட்டி, ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார் அண்ட் சேம்பரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படியும் நாமினேட் பண்ணுவாங்க. இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் 1909. இந்த ஆக்டை மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லார்டு மார்லே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்திருப்பார். லார்டு மின்டோ வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்திருப்பார். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸை 16லேருந்து 60 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா? அதே மாதிரி தான் என்லார்ஜ் டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை. டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கொஸ்டின் கேட்குறது, இன்னும் அதிகமாக கொஸ்டின் கேட்கலாம், அதுதான் டெலிபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை. இது வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் தான் இந்தியன்ஸ் இருந்தாங்க. இந்த ஆக்ட் மூலயமா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலையும் இந்தியன்ஸை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. லா மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை முஸ்லீம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்குது, அதான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃபார் முஸ்லீம். இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணனால லார்டு மின்டோவை ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919. இந்த ஆக்டை மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். மான்டேக் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்திருப்பார். லார்டு செம்ஸ்ஃபோர்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்திருப்பார். இந்த ஆக்டோட ஃபியூச்சர்ஸ் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். பாம்பே, மெட்ராஸ் இவங்களோட பவர்ஸ் எல்லாம் திரும்பி ரீஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு. இருந்தாலும் சில பவர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கண்ட்ரோலில் தான் இருந்தது.
அதை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சென்ட்ரல் சப்ஜெக்ட், ப்ராவின்சியல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. ப்ராவின்சியல் சப்ஜெக்டை இன்னும் 2 பார்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னும் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னும் பிரித்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்டுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிசர்வ்டு சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் இந்த சிஸ்டம் அன்சக்ஸஸ்ஃபுல். பைகாமரலிசமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்காக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பைகாமரலிசம் கொண்டு வந்தாங்க. இதில் அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவுஸ் இருந்தது. டைரக்ட் எலெக்ஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 6 மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 3 இந்தியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் செப்பரேட் எலக்டோரேட் முஸ்லீம்ஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஆக்ட் மூலயமா சிக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ்க்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃப்ரான்ச்சைஸ், ஓட்டுரிமை எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கும், டேக்ஸ் அதிகமாக பே பண்ணுறவங்களுக்கும், வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸ்க்கும் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்க. சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1926 செட்டப் பண்ணாங்க. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் 1858 ஆக்டில் நியூ ஆஃபீஸ், அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஆஃபீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க லண்டனில். எதுக்காக அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட சில ஃபங்க்ஷன்ஸை இவங்க பார்த்துக்கிற மாதிரி. எப்படி சென்ட்ரல் சப்ஜெக்ட், ப்ராவின்சியல் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்தாங்களோ, அதே மாதிரி சென்ட்ரல் பட்ஜெட், ப்ராவின்சியல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. ஸ்டாச்சுட்டரி கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம கொண்டு வந்திருக்க எல்லா சிஸ்டமும் அடுத்த 10 இயர்ஸ் கழித்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக. சைமன் கமிஷன்ஸ் 1927 அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த கமிஷனோட ஹெட் ஜான் சைமன். இதில் எந்த ஒரு இந்தியன்ஸும் கிடையாது. 1930 இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, டயர்கியை அபாலிஷ் பண்ணணும், இன்னும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கம்யூனல் எலக்டோரேட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கமிஷனோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் இந்தியா, இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. கம்யூனல் அவார்டு 1932. ராம்சே மெக்டொனால்ட் அப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவார் கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கு செப்பரேட் எலக்டோரேட் தர்றது. இது வந்து பிரிவினை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி பூனாவில் ஏரோடா ஜெயிலில் ஃபாஸ்டிங் இருந்திருப்பார். அவரை சமாதானம் செய்கிறதுக்காக பூனா பேக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பூனா பேக்டில் ஜாயிண்ட் எலக்டோரேட் வச்சுக்கலாம், அதாவது முஸ்லீம், ஹிந்து, சிக்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் ஆனால் டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கு மட்டும் ரிசர்வ்டு சீட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதில் ப்ராவின்சஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஒரு யூனிட்ஸாக இருந்தாங்க. இந்த ஆக்ட் பவரை டிவைட் பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சென்ட்ரல் பவர், ஸ்டேட் பவர்னு சொல்லிட்டு பிரித்தாங்க அப்படின்னு. இந்த ஆக்ட் வந்து ஃபெடரல் லிஸ்ட், ப்ராவின்ஷியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. டயார்கியை அபாலிஷ் பண்ணாங்க, ப்ராவின்ஷியல் அட்டானமியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மாகாண சுயாட்சி, ப்ராவின்ஷியல் அட்டானமி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை அவங்களே வந்து கவர்ன் பண்ணிக்கிற மாதிரி, வித்தவுட் எந்த ஒரு சென்ட்ரல் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல், அதுதான் ப்ராவின்ஷியல் அட்டானமி. டயார்கியை சென்ட்ரலில் கொண்டு வரணும்னு நினச்சாங்க, பட் ஆனால் முடியலை. 6 out of 11 ப்ராவின்சஸில் பைகாமரலிசமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அசாம் அண்டு யூனியன் ப்ராவின்சஸ். டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கு, உமன் அண்ட் லேபர்ஸ்க்கு செப்பரேட் எலக்டோரேட்டை ப்ரொவைட் பண்ணாங்க. கவுன்சில் ஆஃப் இந்தியாவை அபாலிஷ் பண்ணாங்க. 1858 செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக 15 மெம்பர் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு நம்ம பார்த்துருப்போம், அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஃப்ரான்ச்சைஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இருந்தாலும் 10% தான் ஓட் ரைட் இருந்தது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ப்ராவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபெடரல் கோர்ட்டை 1937 செட்டப் பண்ணாங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளமெண்ட் அட்லி February 20, 1947 அப்போ டெக்ளேர் பண்ணியிருப்பார். அதாவது June 30, 1948 பிரிட்டிஷ் ரூல் எண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. லார்ட் மவுண்ட் பேட்டன் பார்ட்டிஷன் பிளான் ஒன்று போட்டிருப்பாரு. அதை தான் மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்கிறாங்க.
ஏன் இந்த பிளான் போட்டார் அப்படின்னா, முஸ்லீம்ஸ்லாம் எங்களுக்கு தனி கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனால இவர் பார்ட்டிஷன் பிளான் போட்டிருப்பார். இந்த ஆக்டோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, இந்த ஆக்ட் மூலியமா தான் நம்ம இந்தியா ஆகஸ்ட் 15, 1947 அப்போ இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்பாங்க. இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நீங்கள் இந்தியாவோட வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், பாகிஸ்தானோட வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் நீங்கள் எந்த கான்ஸ்டியூஷனை வேணாலும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் 15, 1947க்கு மேலே எந்த ஒரு பிரிட்டிஷ் ஆக்டும் பாஸ் ஆகணும்னு சொன்னாங்க. எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்ற டைட்டிலை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்தியாவை பிரித்ததுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.